தொழிலாளர் சட்ட திருத்தத்தை கண்டித்து நாடு தழுவிய அளவில் போராட்டம் நடைபெற்று வருகிறது. இதனால் பயணிகள் கடும் அவதிக்குள்ளாகி இருக்கின்றனர். இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் பிரின்ஸ் இணைப்பில் இணைகிறார். பிரின்ஸ், வணக்கம். இது குறித்தான கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம் பவித்ரா. விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த வேண்டும், வேலை வாய்ப்பை உருவாக்க வேண்டும், மத்திய பொதுத்துறை நிறுவனங்களில் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும், பொதுத்துறை நிறுவனங்களை தனியாருக்கு தாரை வார்க்கக்கூடாது உள்ளிட்ட 17 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சிஐடியு, ஏஐடியூசி, தோமுசா உட்பட 13 தொழிற்சங்கங்கள் இன்று நாடு தழுவிய வேலைநிறுத்த போராட்டத்தை அறிவித்துள்ளனர். இந்த போராட்டம் தற்போது நடைபெற்று வரும் நிலையில் கேரளாவில் இந்த முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. அரசு பேருந்துகள், ஆட்டோ, டாக்ஸி, வேன் உள்ளிட்ட வாடகை பயணிகள் வாகனங்களும் கனரக வாகனங்களும் கேரளாவில் இயக்கப்படவில்லை. இதனால் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்து கேரள மாநிலம் திருவனந்தபுரத்திற்கு செல்லும் கேரள அரசு பேருந்துகளும் தமிழ்நாடு அரசு பேருந்துகளும் எல்லை பகுதியான களியக்காவலையுடன் நிறுத்தப்பட்டுள்ளது. தொழிலாளர்களின் வேலை நிறுத்தத்தால் பயணிகள் பெரும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். மேலும் அரசு பேருந்துகள் கேரளா செல்லாததால் பயணிகள் ரயில் நிலையத்தை தேடி செல்லும் நிலையும் ஏற்பட்டுள்ளது. கேரளாவில் இருந்து ஏற்கனவே தமிழகத்திற்கு வந்த பயணிகள் திரும்பி கேரளாவிற்கு செல்ல முடியாத நிலையும், வழக்கமாக நாகர்கோவில் இருந்து கேரளாவிற்கு செல்லும் பயணிகள் இன்று கேரளாவிற்கு செல்ல முடியாத நிலையும் ஏற்பட்டுள்ளது. இதனால் ஏராளமான பயணிகள் கேரளாவிற்கு செல்ல முடியாமல் நாகர்கோவில் பேருந்து நிலையத்தில் காத்திருக்கின்றனர். இதே போன்று கேரளா தமிழக எல்லையான களியக்காவலையிலும் பேருந்து கிடைக்காமல் பயணிகள் பெரும் அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பிரின்ஸ்.